வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால முத்துவும் மீனாவும் வேற வழி இல்லாம வந்து லாயரை பார்க்க அவரு 5 lakhs ஆகுங்கிறாரு. 5 லட்சமா அப்படின்னு பயந்து போற 2 பேரும் சரி எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணலான்றதுக்காக யோசிச்சுட்டு வெளியே வரும்போது சீதாவுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை பையன் எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டாங்க, எங்க வீட்டுல வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முத்து அவரை திட்டிட்டு போனை வச்சிடுறாரு. சீதா அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக கூப்பிட்டு அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க அம்மாவும் ரொம்பவே வருத்தப்பட போனை வாங்குற சீதா, அப்பா அப்ப கல்யாணம் கிடையாதா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. சீதா இது சந்தோஷப்படுற விஷயமா, ஏன் இப்படி சந்தோஷப்படுறேன்னு மீனா கேட்க, ஆமாக்கா நான் தான் அப்ப இருந்தே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன், இப்போ அதுவா நின்னுடுச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனைனா அந்த பையன் ஓடி போயிருவானாட்டிருக்கு, இவனை நம்பிலாம் கடைசி வரையில எப்படி கூட இருக்க முடியும், நீ ஃபீல் பண்ணாத விடுக்காங்கிறாங்க சீதா. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் சீதா, எனக்கு கூட இப்படி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களேன்னு வருத்தமா இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பாரு, இந்த சத்யா பிரச்சனையில எங்க வீட்ல எல்லார்கிட்டயுமே நான் வாங்கி கட்டிக்கிட்டேன், யாருமே சப்போர்ட்டுக்கு நிக்கல. ஆனா என் புருஷன் மட்டும்தான் இப்பவும் என் கூட நிக்கிறாரு, நம்ம குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்றாரு. அந்த வகையில நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். உனக்கும் இதே மாதிரி எல்லா பிரச்சனையிலும் கூட நிக்கிற ஆள் தான் புருஷனா வரணும். ஓடி போறவன் இல்லைங்கிறாங்க மீனா. அதுக்கு தான் சொல்றேன்க்கா, விடு நீ ஃபீல் பண்ணாதக்கா. சரி சத்யா விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க சீதா. அத்தை கேஸ வாபஸ் வாங்குறாங்களா அப்படின்னு சீதா கேட்க, இல்ல சீதா அவங்க வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நமக்காக நல்லது நினைக்கிறவங்களா அவங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சீதா கேட்க, நாங்க ஒரு வக்கீல பார்த்து பேசியிருக்கோம், சத்யாவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும்னு 5 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்றாரு அப்படின்னு மீனா சொல்ல, அவ்வளவா, எப்படிக்கா அவ்வளவு பணத்தை நம்மளாலன்னு சீதா மலைச்சு போறாங்க. ஏதாவது பண்ணி தானே ஆகணும், சரி நாங்க அதை பாத்துக்கிறோம் வைக்கிற சீதான்னு போனை வச்சிடுறாங்க மீனா. என்னடி மீனா என்ன சொன்னான்னு அவங்க அம்மா சீதா கிட்ட கேக்குறாங்க. அத்தை முடியாதுன்னு சொல்லிட்டாங்களான்னு சீதா சொல்ல, ஐயோங்கிறாங்க அவங்க அம்மா. அப்ப நம்ம சத்யா நிலைமை என்னடி ஆகும் அப்படின்னு அவங்க அம்மா பயப்பட, வக்கீல் கிட்ட பேசியிருக்காங்களாமா, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுமா அப்படின்னு சீதா சொல்ல, 5 லட்சத்துக்கு நாம எங்கடி போறது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, எனக்கும் தெரியலம்மா அப்படின்னு சீதா சொல்ல, மாப்பிள்ளை இந்த பாரத்தை ஏத்துக்க தான் நினைப்பாரு, அவரு பணத்துக்காக அங்க இங்கேன்னு ஓடுவாரு, அந்த கஷ்டத்தை நாம அவருக்கு கொடுக்க கூடாது சீதா, பணத்துக்கு நாமளே ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சீதாவும் சரிமான்றாங்க. முத்துவும் செல்வமும் ஒரு ஃபைனான்சியர் வீட்டுக்கு வராங்க. அவரு வா முத்துன்னு சொன்னோன்னா, சார் கொஞ்சம் அவசரமா பணம் வேணுங்கிறாரு முத்து, ஆல்ரெடி இருக்க லோனும் முடியிற பொசிஷன்ல தான் இருக்கு, இப்ப திரும்ப பணம் வேணும்னு கேக்குறேன், டாப் அப் பண்ணிக்கலாம், லிமிட் என்னன்னு பார்த்தேன், 1,40,000 ரூபாய் வரலும் கொடுக்கலாங்கிறாரு அவரு. சார் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுதுங்க சார், உடனே ஒரு 5 லட்சம் ரூபாய் வரலும் தேவைங்க சாருங்கிறாரு முத்து. 5 லட்சமா, அதுக்கு நீ காரை மொத்தமா வித்தாதான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, சார் என் பொழப்பே அதுல தாங்க சார் இருக்கு, கார் எல்லாம் விற்க முடியாதுங்க சார், நான் மீதி பணத்தை கூட வேற எப்படியாவது ரெடி பண்ண பாக்குறேன், ஆனா 1,25 லட்சம் ரூபாய் பத்தாதுங்க சார், நீங்க ரவுண்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும்ன்றாரு முத்து. ஏன்பா ரவுண்டு கோடு எல்லாம் போடுறதுக்கு நம்ம என்ன படமா வரைகிறோம், இதெல்லாம் பிசினஸ்பா, 2 லட்சம் அதிகமா இருக்கு, 1,75ங்கிறது கூட நீ தெரிஞ்சவங்கிறதுனால கொடுக்குறேங்கிறாரு ஃபைனான்சியர். சார் முத்து தான் மாசம் மாசம் கரெக்டா பணம் கட்டிடுறான் இல்லைங்க சார் அப்படின்னு செல்வமும் சொல்ல, அதுலலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, ஆனா காருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்கிறாரு ஃபைனான்சியர். காருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்போது எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லைங்க சார், என் தலையே போனாலும் சரி வாங்கின கடனை கட்டாம விட்டுற மாட்டேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சரிப்பா எதுக்கு இவ்வளோலாம் பேசுற, உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் தரேங்கிறாரு ஃபைனான்சியர். இந்தாப்பா இதை சைன் பண்ணிடுறேன்னு ஒரு பத்திரத்தை கொடுக்க, முத்து அதுல உட்காந்து கையெழுத்து போடுறாரு. இந்தாப்பா பணத்தை என்னைக்கோன்னு சொல்ல, பரவாயில்லைங்க சார், ஏன் மேல நம்பிக்கை வச்சு கொடுக்குறீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதா, வரேங்க சார் நன்றிங்க சார்னு முத்து எழுந்திருக்கிறாரு. போயிட்டு வாப்பாங்கிறாரு ஃபைனான்சியரும். செல்வமும் வரேன் சார்னு சொல்லிட்டு முத்து கூட கிளம்பிடுறாரு. முத்து யோசிச்சுக்கிட்டே வெளியே வர, என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டுட்டே பின்னாடி வர்றாரு செல்வம். இல்லடா மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நானே உனக்கு நிறைய பணம் தரணும், 25,000 ரூபாய் கையில இருக்கு, இதை வச்சுக்கோன்னு பணத்தை நீட்டுறாரு செல்வம். டேய் உனக்கே நிறைய செலவு இருக்கும்டா, உன் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினியான்னு கேட்கிறாரு முத்து. டேய் அது என்ன மாசம் மாசமா கட்ட போறோம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான்டா, அதெல்லாம் கட்டியாச்சுங்கிறாரு செல்வம். கார் டியூ இருக்கும்ல, அதை கரெக்டான டயத்துக்கு நீ கட்டலன்னா கார் தூக்கிட்டு போயிடுவாங்கல்லங்கிறாரு முத்து. டேய் அதுக்கெல்லாம் எனக்கு இருக்குடா, இது உனக்காக ரெடி பண்ணது, இங்க பாருடா போலீஸ் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத, இத புடி புடுறான்னா அப்படின்னு முத்துவோட கையை இழுத்து அதுல பணத்தை வச்சிடுறாரு செல்வம்.
உனக்கு இப்ப நிறைய பணம் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் என்னால முடிஞ்சது இவ்வளவுதாங்கிறாரு செல்வம். டேய், நான் எதிர்பார்க்காம நீ குடுத்துருக்கிறடா. இப்ப வரைக்கும் இதுல 2,4 லட்சம் ரூபாய் இருக்கு. மீதி எப்படியாவது ரெடி பண்ணிக்கலான்னு சொல்ற முத்து. ஒரு நிமிஷம் இருன்னு போனை எடுக்கிறாரு. மீனா கிட்ட எங்க இருக்கான்னு கேட்டுக்கிறேன்ட்டு. முத்து மீனாவுக்கு கால் பண்ண அவங்க பூக்கடையில அம்மா கூட பூ கட்டிட்டு இருக்கவங்க எடுத்து சொல்லுங்கங்கிறாங்க. மீனா, ஒரு 2,4 லட்சம் ரூபா வரல அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படியாங்கன்னு கேக்குறாங்க மீனா ஆச்சரியமா. ஆமா, நீ எங்க இருக்கன்னு முத்து கேட்க, கோவில்ல அம்மாவை பார்க்க வந்தேங்கிறாங்க மீனா. சரி சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன்னு முத்து சொல்ல. சரிங்கன்னு போனை வச்சிடுறாங்க மீனா. செல்வம், வா, நான் உன்னை அப்படியே செட்டில் விட்டுட்டு மீனாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஒருத்தர் மீனாவோட அம்மா கிட்ட, இந்தாங்க, இதுல 7,000 ரூபாய் இருக்கு, மிஷினை ஏத்திக்கலாமான்னு கேட்க, ஏத்திக்கங்கிறாங்க அவங்க. ஏன்பா அந்த மிஷினை வண்டியில ஏத்துங்கிறாங்க. கரும்பு ஜூஸ் புளியிற மிஷினை ஏத்துறாங்க. இங்க வந்து இந்த மெஷினை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்குங்கிறாங்க சீதா. நாள் முழுக்க அசதியே இல்லாம சிரிச்ச முகத்தோட அப்பா இதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. வர்றவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு அப்பா பேசுவாரு. இந்த கோவிலுக்கு வெளியே இது ஒரு அடையாளமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மீனாவும் கண் கலங்குறாங்க. என்னடி பண்றது, எனக்கும் தான் மனசே இல்ல, ஆனா பணம் தேவைப்படுதே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் சரியா புடிப்பா, கீழே நழுவுது பாரு அப்படின்னு வண்டியில ஏத்துறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை பாக்குற மீனா, அண்ணன் என்ன இருங்கண்ணே, அண்ணன் பார்த்து பொறுமையா ஏத்து அப்படின்னு. மீனா ஓடி வராது, நாங்க பாத்துக்கிறோம், இனிமே இது உங்களுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு அதை வாங்கினவர் சொல்ல, ஏத்துங்கப்பாங்கிறாரு. மீனா திகைச்சு போய் நிக்கிறாங்க. வருத்தத்தோட நின்னு பாத்துட்டு இருக்க மீனாவை அவங்க அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ அங்க வர்ற முத்து, என்ன பண்ணிட்டு இருக்காங்க மீனா, கரும்பு மிஷினை ஏத்திட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து கேட்க, அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க மாமாங்கிறாங்க சீதா. வித்துட்டீங்களா? ஏன், எதுக்கு வித்தீங்க அப்படின்னு முத்து கேட்க, வேற வழி இல்லைங்க, வீட்டுல இருக்க பணம் நகைன்னு எல்லாத்தையும் வச்சு பணம் ரெடி பண்ணினாங்க, ஆனா பத்தல, இன்னும் பணம் தேவைப்படுது, அதுதாங்கிறாங்க மீனா. அதுக்கு தொழிலே இதுல தானே ஓடிட்டு இருக்குது, உங்க அப்பா ஞாபகமா இது இருக்குதுன்னு சொல்லுவீங்க, அதை விக்கிறீங்கன்னு கேக்குறாரு முத்து. பரவாயில்ல மாப்பிள்ள, இது இல்லைன்னா அவரோட ஞாபகம் எங்களை விட்டு போயிட போகுதா என்ன? இது இருந்துட்டா மட்டும் அவர் என்ன திரும்பி வந்துடவா போறாரு? நமக்கு இப்ப சத்யாவோட வாழ்க்கை தானே முக்கியம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, முத்து ஒண்ணுமே சொல்லாம நேரா வண்டிக்கிட்ட போய், அண்ணே நிறுத்துங்க நிறுத்துங்கிறாரு. என்னப்பா இப்படி குறுக்க வந்து நிக்கிறேங்கிறாரு வாங்கினவரு. மிஷினை கீழே இருக்க சொல்லுங்கிறாரு முத்து. ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்கங்கிறாங்க மீனா. ஏன்பான்னு கேக்குறாரு வாங்கினவரு. நீ ஒரு நிமிஷம் இருன்னு மீனா கிட்ட சொல்ற முத்து. மிஷின் வாங்கினவரை பார்க்க, ஏன்பா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்ல, எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்கன்னு கேக்குறாரு முத்து. 7,000 ரூபாப்பா அப்படின்னு வாங்கினவர் சொல்ல, 7,000 தானே, கீழே இறக்க சொல்லுங்கிறாரு முத்து பணத்தை எடுத்துக்கிட்டு. என்னப்பா விளையாடுறீங்களா, காசு கொடுத்து வாங்கியாச்சுப்பாங்கிறாரு வாங்கினவரு. அந்த காசை நான் கொடுக்குறேங்க, கீழே இறக்க சொல்லுங்க, இதாங்க உங்க காசு, இறக்க சொல்லுங்கிறாரு முத்து. ஏன்பா இப்பதான் வாங்கினா அதுக்குள்ள கீழே இறக்கி வைக்க சொல்றீங்களே, எப்படிப்பான்னு கேக்குறாரு வாங்கினவரு. இது சாதாரண மிஷின் மட்டும் இல்லைங்க, என் மாமனாருக்கு இது தெய்வம் மாதிரி இருந்துச்சு, இப்ப அவர் இல்ல, அந்த மனுஷன் ஞாபகமா இருக்கிறது இது மட்டும்தான், இதெல்லாம் விக்கிற ஐடியா எங்களுக்கு இல்ல, இதை புடிங்கன்னு பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்றாரு முத்து. அதை இறக்குங்கப்பா அப்படிங்கிறாரு வாங்கினவரு. முத்து சந்திரா கிட்ட வர, எதுக்கு மாப்பிள்ள இதை உங்க காசெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அத்தை, உங்களை யார் இதெல்லாம் விற்க சொன்னது அப்படின்னு முத்து கேட்க, மாமா, சத்யாவை காப்பாத்துறதுக்காக நீங்க கடனை கேட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க, எங்களால உங்களுக்கு தான் கஷ்டங்கிறாங்க சீதா. நான் ரோட்ல போற ஒருத்தனுக்கு என்ன ஏதுன்னு யோசிக்காம செய்யறேன், என் மச்சானுக்கு நான் தானே செய்யணும், என்ன என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ மாப்பிள்ள, அப்படிலாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள, எங்க பாரத்தை நீங்க எதுக்கு சுமக்கணுங்கிறாங்க சந்திரா. அத்தை, பாரமாலாம் நான் எதையும் பார்க்கல, மாமா ஞாபகமா இருக்கிறது இது ஒண்ணுதான், இதை வித்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க போறீங்களா? என்ன கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் செய்யாதீங்க, ஏன் மீனா, அவங்கதான் செய்யறாங்கன்னா நீயும் கூட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, இல்லைங்க பணம் தேவைப்படுது, அதுதானே மீனா சொல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம் மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு அங்கிருந்து நகர, சீதா அந்த காசு எடுங்கிறாங்க அவங்க அம்மா. அந்த பணத்தை கையில வாங்குற சந்திரா, இதுல செயின் வச்ச பணமெல்லாம் இருக்கு, ஆனா அதை வைக்கிறப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா தெரியல, ஆனா அந்த மெஷினை விற்கும் போதுன்னு சந்திரா சொல்லவே, பாத்தீங்களா, அதுக்குதான் சொல்றேன், வெறும் பொருள்ங்கிறது வேற, ஒருத்தங்க ஞாபகமா இருக்கிற பொருள்ங்கிறது வேற இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாருமே நெகிழ்ந்து போயிருக்காங்க. இந்தாங்க மாப்பிள்ளன்னு சந்திரா பணத்தை நீட்ட வாங்கிக்கிறாரு முத்து. அதுக்குள்ள கரும்பு ஜூஸ் மேசனை இறக்கி பழைய இடத்துலயே வச்சிடுறாங்க. எதுக்கு செயின் எல்லாம் வச்சிங்கன்னு முத்து கேட்க, எல்லா கஷ்டத்தையும் உங்களுக்கே நாங்க கொடுக்க கூடாதுல்ல மாப்பிள்ள, செயினை வச்சது சீதாவோட சம்பளம்னு சேர்த்து 1,50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சீதா இப்பதான் நீயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிற, உன் சம்பளத்தையாவது வச்சிருக்கலாம்லன்னு முத்து கேக்குறாரு.
எனக்கு என்ன தேவை இருக்க போகுது மாமா? எனக்கு முடிஞ்சத நானும் செய்யணும் இல்லைங்கிறாங்க சீதா. சரி கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு நாள் சரியாயிருங்கிறாரு முத்து. ஏங்க மொத்தம் எவ்வளவு பணம் இருக்குன்னு கேக்குறாங்க மீனா. அத்தை கொடுத்தது 150, என்கிட்ட ஒரு 2,18,000 இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப மொத்தம் 3,68,000 இருக்குங்கிறாங்க மீனா. இன்னும் 1,32,000 வேணுமாமாங்கிறாங்க சீதா. மீதி எப்படியாவது தேத்திரலாம், பண்ணிரலாம். மீனாவா அத்தை வரேன் சீதா வரேன்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. நானும் வரேம்மான்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு சரி சீதான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனாவும். நைட் ஆயிடுது. மேல ரூம் கட்டுறதுக்காக சேர்த்து வச்சிருந்த உண்டியல் பணத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க மீனாவும் முத்துவும். உண்டியல் பணத்தை 2 பேரும் அடுக்கி எண்ண ஆரம்பிக்கிறாங்க. முத்து இதுல 65,000 இருக்குங்கிறாரு. நல்லா எண்ணிட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, நம்ம கையில இப்ப மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாரு முத்து. ஒரு பேட்ல எழுதி கணக்கு பாக்குறாங்க மீனா. நீங்க காருக்கு வாங்கினது 2 லட்சம், அப்புறம் செல்வன் 25,000 கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, அதுல 7,000 தான் கரும்பு மிஷினுக்கு கொடுத்துருக்கேங்கிறாரு முத்து. ஆமாங்க, அதுல ஒரு 7,000 போயிடுச்சு. அம்மா கொடுத்தது 1,50,000, அப்படின்னா மொத்தம் 4,35,000 இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்குல்ல அதையும் எடுத்துக்கலாங்கிறாரு முத்து. ஆனா அப்படியே 5 லட்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு முத்து. ஏங்க என் வண்டியை வித்துடலாமான்னு கேக்குறாங்க மீனா. பட்டுன்னு மீனா ஷோல்டர்ல ஒரு அடி வைக்கிறாரு முத்து. ஏங்கன்னு பதறி போய் மீனா கேட்க, வண்டியை விக்கலான்னு சொல்ற, அப்படி பார்த்தா என் காரை வித்திருக்க மாட்டேனா? மீனா, உன் வண்டியாலையும் என்னோட காராலையும் தான் நம்ம பொழப்பு ஓடிட்டு இருக்குது. இப்ப அதை விக்கணுமா? நம்ம வாழ்வாதாரத்தோட மூலதனமே அதுதான் மீனா. இப்ப இருக்க சூழ்நிலையில நாம அதை விக்கிறதும் விதை நெல்லை விக்கிறதும் ஒண்ணுதான். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முத்து யோசிச்சுட்டு நான் ஒண்ணு சொல்லவான்னு கேக்குறாரு. என்னங்கன்னு மீனா கேட்க, இல்ல இந்த கட்டில் நல்ல விலைக்கு போகும்னு சொல்லிதான் என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தான், இதை வேணா வித்தரலாமான்னு முத்து கேட்க, அதுவரையில உட்கார்ந்துருந்த மீனா நோட்டை கீழே வச்சுட்டு முத்துவோட தோல்ல சாஞ்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மீனான்னு முத்து கேட்க, வேணாங்க, நீங்க இதை எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், இதை விற்க வேண்டாங்கிறாங்க மீனா. வேற என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மீனா தோல்ல படுத்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கதவு திறக்கிற அண்ணாமலை, முத்து இங்க வான்னு கூப்பிடுறாரு. அப்பாவுக்கு எதுவும் தெரிய வேணான்னு பட்டுன்னு எல்லாத்தையும் மூடிட்டு எழுந்து ஓடுறாரு முத்து. சொல்லுப்பான்னு முத்து கேட்க, என்ன 2 பேரும் தூங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்க, ஆமாப்பா இல்லப்பாங்கிறாரு முத்து. சும்மா பேசிக்கிட்டு இருந்தோங்கிறாரு முத்து கடைசியா. நாளைக்கு என்ன சமையல்னு கேட்டாரு மாமா, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேங்கிறாங்க மீனாவும். ஆமாப்பா அதான் கேட்டுட்டு இருந்தேன், என்ன இடியாப்பமே பண்ணிருங்கிறாரு முத்து. அது இந்தாண்ண பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாரு அண்ணாமலை. எதுக்குப்பா அப்படின்னு முத்து கேட்க, முதல்ல வாங்கங்கிறாரு அண்ணாமலை. எதுக்குப்பான்னு மறுபடியும் முத்து கேட்க, டேய் நீங்கெல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது என் கஷ்டம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வைப்பேன், இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க கஷ்டத்தை எங்கிட்ட மறைக்கிறீங்க, எனக்கும் நடக்கிறதெல்லாம் புரியும்டா, உங்களுக்கு பணம் தேவை இருக்கு, அது எனக்கு புரியும், இதுல 35,000 பணம் இருக்கு, வச்சுக்கன்னு பணத்தை நீட்டுறாரு அண்ணாமலை. வேணாம்ப்பா நாங்க பாத்துக்கிறோப்பான்னு முத்து சொல்ல, வைடா அப்படின்னு அதற்ற அண்ணாமலை முத்துவோட கையை பிடிச்சு பணத்தை வச்சிடுறாரு. அதுல ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்ற மீனா, மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு கை கூப்பி அழ, உன் குடும்பம் வேற எங்க குடும்பம் வேறயாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அழுதுட்டு இருக்க மீனாவோட கண்ணீரை தொடச்சு விடுறாரு முத்து. பொழுது விடையுது. லாயர் டேபிள்ல கொண்டு வந்து பணத்தை வைக்கிறாரு முத்து. சார் இதுல 4,75,000 இருக்குங்க சார், முழுசா புரட்ட முடியலைங்க சார், ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க சார், மிச்சம் 25,000 எப்படியாவது புரட்டி கொடுத்துட்றீங்க சாருங்கிறாரு முத்து. சார் இந்த காசு ரெடி பண்றதுக்கே கார் மேல லோன் வாங்கி நகையை அடகு வச்சு உண்டியல்ல சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கோங்க சார், ப்ளீஸ் சார்னு கையெடுத்து கும்பிடுறாங்க மீனா. சார் பணம் கம்மியா இருக்கிறதுக்காக நீங்க செய்ய வேண்டியது எதையும் செய்யாம விட்டுறாதீங்க சார், நான் எப்படியாவது மீதி பணத்தையும் புரட்டி கொடுத்துட்றேங்க சார், என்னை நம்புங்க சார், எனக்கு 2 கார் ஓடுதுங்க சார், வர நான் கொண்டு வந்து கட்டிடுறேங்க சார், சத்யாவை மட்டும் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாத்திடுங்க சார், அது போதும் அப்படின்னு முத்து சொல்ல, பரவாயில்லப்பா பணம் கம்மியா இருந்தா என்ன, அதான் கொடுத்துருவேன்னு சொல்றீல்ல, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு லாயர் சொல்ல திருப்தியா தலையாட்டுறாரு முத்து. சார் என் தம்பியை காப்பாத்திட முடியலன்னு கேக்குறாங்க மீனா. அதான் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களேம்மா, அதுக்கப்புறம் வேலை சுலபம்தான், இப்பவே கேஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கமாங்கிறாரு லாயர். சார் எங்க அம்மா தான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல சார், அப்புறம் எப்படிங்க சார் கேஸை முடிக்க முடியும்னு கேக்குறாரு முத்து. அவங்கள எப்படி வாபஸ் வாங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு லாயர் சொல்ல, சார் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லாயர் சொல்ல, எப்படிங்க சார் பண்ண வைப்பீங்க அப்படின்னு முத்து கேட்க, அதை சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாது, நீ கவலையை விடு, இன்னைக்கு கேஸ் முடிஞ்சிரும், என்னை நம்புங்கிறாரு லாயர். சார் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம், ப்ளீஸ் சாருங்க முத்து சொல்ல, சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை புரட்டி இருக்கோம், இதுக்கு மேல செலவு பண்ண எங்களுக்கு வசதியும் இல்ல, மனசுல தெம்பும் இல்லைங்க சார், எப்படியாவது என் தம்பியை காப்பாத்திடுங்க சார், மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறாங்க மீனா. நான் தான் சொல்றேன் இல்லம்மா,
இனிமே உன் தம்பி சேஃப் தான். என்ன நம்பி வந்தவங்கள நான் கைவிட மாட்டேன். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நீங்க கிளம்புங்கங்கிறாரு லாயர். வரேன் சார்னு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. சார் பணம் கம்மியா இருக்கே பரவாயில்லையான்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அவங்கள பார்த்தா பணத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. சரி அதை விடு, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த விஜயாவை பத்தி விசாரிச்சியா அப்படின்னு லாயர் கேட்க, விசாரிச்சேங்க சார். அவங்க வீட்ல 2 பணக்கார மருமகங்க இருக்காங்க. அவங்கள பத்தி மட்டும்தான் எப்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். மீனாவுக்கு அவங்களுக்கு தான் ஆகவே ஆகாதான். கொஞ்சம் மணி மைண்டட் தாங்க சார் அவங்க அப்படிங்கிறாரு அசிஸ்டன்ட். அப்ப வேலை ஈஸி தான். அவங்க எங்க இருக்காங்க இப்போ அப்படின்னு லாயர் கேட்க, அவங்க ஃப்ரெண்டு வீட்ல தாங்க சார் இருக்காங்க. கால் பண்ணி வர சொல்லுவாங்க சார்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இல்ல நாம அங்க போவோம் வா அப்படின்னு லாயர் எழுந்திருக்க அவரோட பேக்கை வாங்கிக்கிறாரு அசிஸ்டன்ட். பார்வதி வீட்ல காலிங் பெல் ரிங் ஆகுது. பார்வதி கதவை திறந்து யாருங்கன்னு கேட்க, மேடம் விஜயா இருக்காங்களான்னு கேக்குறாரு அசிஸ்டன்ட். இருக்காங்க, நீங்க யாருன்னு கேக்குறாங்க பார்வதி. பார்வதி யாருன்னு விஜயா கேட்க, உன்னை தேடிதான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, என்ன தேடி யார் வர போறாங்க, யாருங்க நீங்கன்னு கேட்டுக்கிட்டே விஜயாவை அங்க வந்து நிக்கிறாங்க. நீங்க தான் விஜயாவான்னு கேட்க, ஆமாங்கிறாங்க விஜயா. நான் லாயர் பரந்தாமன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, உள்ளர வாங்கங்கிறாங்க விஜயா. வாங்கன்னு பார்வதியும் சொல்ல, லாயர் அவரோட அசிஸ்டன்ட் உள்ளர வர்றாங்க. உட்காருங்க, என்கிட்ட என்ன பேசணும்னு விஜயா கேக்குறாங்க. நான் உங்க சம்பந்தியோட லாயர் அப்படின்னு பரந்தாமன் சொல்ல, யாரு மலேசியா சம்பந்தியா அப்படின்னு விஜயா கேட்க, இல்லங்க உங்க மருமக மீனா வீட்டு சைடு அப்படின்னு லாயர் சொல்ல, அவங்க யாரும் எனக்கு சம்பந்தி எல்லாம் இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, உங்க ஃபேமிலிக்குள்ள 1000 ப்ராப்ளம் இருக்கலாம், நான் அதை பேச வரல, முதல்ல நீங்க உட்காருங்கிறாரு லாயர். விஜயா உட்கார, நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க சத்யா மேல கேஸ் கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு லாயர் கேட்க, திருட மேல கேஸ் கொடுக்காம என்ன செய்வாங்க, அவன் தடவை எங்க வீட்ல இருந்து ஒரு பைக்கை திருடி இருக்கான். அப்பவே அவனை நாங்க உள்ளர வச்சிருக்கணும். அப்ப தெரியாம போச்சு. எங்க வீட்டுக்காரர் ஒரு ஏமாளி, எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவாரு. அந்த குடும்பத்தை நம்பி அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்திய என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க வசதிக்கு செல்வாக்கான ஒரு வீட்ல இருந்து பொண்ணு பார்த்திருக்கணும். அந்த வீட்ல இருந்து அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு என் வீட்டுக்காரரு அந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சுட்டாரு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் குனிஞ்சி, சார் நான் சொன்னேன்ல இவங்க பணத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு குசுகுசுன்னு சொல்லிட்டு இருக்காரு வக்கீல் கிட்ட. என்ன சொல்றாரு அவருன்னு பார்வதி கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, கேஸ பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு அப்படிங்கிற லாயர். இதோ பாருங்கம்மா, பணங்காசு சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கு. கல்யாணம் பண்ணி அது மூலமா காசு கிடைக்கும்னு நினைக்கிறதுலாம் சரி கிடையாது அப்படின்னு லாயர் சொல்ல, இங்க யாரும் காசு சம்பாதிக்கலாம் ஒன்னும் பேசல, தராதரம்னு ஒண்ணு இருக்கணும்னு சொல்றேங்கிறாங்க விஜயா. அவளே அண்ணாடங்காச்சு. அங்க இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா அவ எப்படி இருப்பா, இங்க இருந்து எல்லாத்தையுமே சுருட்டிட்டு போலன்னு தான் பாப்பா. எங்கிட்டயே அந்த பொடிப்பையன் கைவரிசையை காட்டி இருக்கிறான். நான் சும்மா விடுவேனா, அதான் நான் கேஸ் கொடுத்தேன். திருடனுக்கெல்லாம் வக்காலத்து வாங்காதீங்க, முடிஞ்சா அவனை ஜெயிலுக்கு அனுப்ப பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல, புரியுது உங்க கோபம் நியாயம்தாம்மா. அந்த பையன் ஜெயிலுக்கு போறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேக்குறாரு லாயர். அதுவும் இல்லாம அந்த பையன் திருடின பணம் உங்க வீட்டுக்கே திரும்ப வந்துருச்சு. அதனால கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்காது. ஜட்ஜும் அந்த பையனோட வயசை கருத்துல எடுத்துக்கிட்டு அவனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம இது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் தான், முதல் தடவை குற்றம் பண்ணியிருக்கான். அந்த அடிப்படையில ஃபைனை போட்டு அவனை ரிலீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லாயர் சொல்றாரு. அதேபடி திருடனை ஜெயில போடாம வெளியே அனுப்புவாங்க. இப்படி பண்றதுனாலதான் நாட்டுல திருடங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அவன் ப்ரொஃபஷனல் திருடன் இல்லம்மா, நீங்க அவனை இன்சல்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கோவத்துல அவன் பண்ணிட்டான் அப்படின்னு லாயர் சொல்ல, அப்ப கோவத்துல ஒருத்தன் கொலை பண்ணனா அவனை விட்டுருவீங்களா அப்படின்னு பாயிண்டா கேக்குறாங்க விஜயா. அப்படி இல்லம்மா, இது குடும்ப பிரச்சனையால நடந்த விஷயம், அதையெல்லாம் ஜட்ஜு கணக்குல எடுத்துக்குவாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, விஜயா யோசிக்கிறாங்க. பார்வதியும் பாக்குறாங்க. அப்படியே தண்டனை கொடுத்தாலும் 1 மாசம் இல்லைன்னா 2 மாசம் ரிமாண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதாங்கிறாரு அசிஸ்டன்ட். அதாவது நடக்கும்ல, அதை நான் பாக்கணுங்கிறாங்க விஜயா. அவன் ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு என்னம்மா லாபம் இருக்கு, கேஸ வாபஸ் வாங்கிருங்கிறாரு லாயர். வாபஸ் வாங்கினா மட்டும் எனக்கு என்ன லாபம் இருக்க போகுதுன்னு கேக்குறாங்க விஜயா. லாபம் இருக்குமா, கேஸ வாபஸ் வாங்கினா நான் உங்களுக்கு பணம் தர்றேங்கிறாரு லாயர். விஜயாவோட முகம் அதிர்ச்சியிலையும் பேராசையிலையும் அப்படியே இட்லி மாதிரி நின்றது. நாளைய ப்ரோமோல அண்ணாமலை முத்துக்கிட்ட கேக்குறாரு, நிஜமாவே உங்க அம்மா வாபஸ் வாங்கிட்டாளான்னு. ஆமாப்பா, வக்கீல் தான் சொன்னாரு, எல்லா ப்ராப்ளமும் ஓவர் அப்படிங்கிறாரு முத்து சந்தோஷமா. ஏய் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கேன்னு ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு மனோஜ். நான் சந்தோஷமா இருக்கேன், கத்துவேன், உனக்கு என்னடா அப்படின்னு முத்து சொல்ல, அம்மா வீட்டுக்கு வரலையேன்னு நாங்கெல்லாம் கவலையில இருக்கோம், உனக்கு மட்டும் எப்படா இவ்வளவு சந்தோஷமா இருக்க தோணுது அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் நான் சந்தோஷமா இருக்கிறது காரணமே அம்மா தான்டா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா சொல்றேன்னு கேட்டுக்கிட்டு ரவி வர்றாரு. சத்யா மேல கொடுத்த கேஸ அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு முத்து சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்கு திக்குன்னு இருக்கு. மீதி என்ன நடக்குதுன்றது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.